வணக்கம். ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இப்போது நாம் பார்க்க வேண்டியது மே மாத பலன்களை பார்க்க போகின்றோம். கும்பத்திற்கு மே மாத பலன்களை பார்ப்போம். முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வியை பார்ப்போம். கல்வியை குறிக்கின்ற இடம் 2, 4 புதன் குரு அவர்கள். இவருடைய சஞ்சாரம் மிக மிக அற்புதமாக உள்ளதால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் அவரவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மிக விசேஷமாக கல்வியை அவர்கள் கற்பார்கள் என்பது நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அடுத்ததாக திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண முயற்சி எப்படி என்பதை பார்ப்போம். திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் கும்பத்திற்கு 7. அதனுடைய அதிபதி ஆரம்பத்தில் உச்சம் பெற்று இருப்பதினாலும் பிறகு அவர் நாளிலே சஞ்சாரம் செய்து குரு பார்வை வாங்குவதனால் திருமண முயற்சிகள் சிறிய அளவிலே அற்புதமான வெற்றி அடையும் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதற்கு முக்கியமான காரணம் களத்திரக்காரன் சுக்கிர பகவான் உச்சம் பெற்று இருப்பதும் கூடுதல் சிறப்பாகும். இப்பொழுது கும்பராசியில் 1ஆம் வீட்டில் ஆரம்பித்து 2, 3 என்று 12 வீட்டுக்கு உண்டான பலன்களையும் இப்போது நாம் துல்லியமாக பார்ப்போம். முதலில் 1ஆம் வீட்டு பலனை பார்ப்போம். கும்பராசிக்கு சனி பகவான் ராசிநாதனாக வருகின்றார். சனி பகவான் ராசிநாதனாக வரக்கூடிய விசேஷம், நீங்கள் கடும் உழைப்பாளி. நீங்கள் உங்களுக்காக மட்டும் உழைக்காமல் மற்றவர்களுக்காக உழைப்பீர்கள் என்பதுதான் உங்களுடைய பெருந்தன்மை. அதுதான் உங்கள் ராசிநாதனாக சனி பகவான் வந்திருக்கின்ற சிறப்பம்சமாகும். 1ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய உருவம், உங்களுடைய ஆயுள், உங்களுடைய அழகு, உங்களுடைய திறமை, மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் என்று அத்தனையும் குறிப்பும். குறிப்பாக உங்களுடைய செயல்பாடு ஒன்றும் 1ஆம் வீட்டு அதிபதியும் தான் ஒரு மனிதனை செயல்பட வைக்கிறது. அவர்களை வைத்துத்தான் இந்த சமுதாயத்தில் ஒரு மனிதனுக்கு உண்டாகக்கூடிய மதிப்பும் மரியாதையுமாகும். உங்களுடைய ராசிநாதன் 11 இருந்து 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் மேலே சொன்ன பலன்கள் மிகவும் அற்புதமாக இருக்கும். ஆனால் 7ஆம் தேதிக்கு பிறகு 5 இருக்கின்ற செவ்வாய் உங்கள் ராசிநாதனை பார்ப்பதினால் எல்லா வகையிலும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 தடவை நீங்கள் யோசனை செய்துதான் செய்ய வேண்டும். காரணம், செவ்வாயினுடைய பார்வை உங்கள் சனி பகவான் வாங்குவதால் எல்லாவற்றிலுமே நிறுத்தி நிதானமாக செயல்பட வேண்டும். இல்லை என்றால் உங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்கும் செயலுக்கும் தேவையில்லாமல் அவப்பெயர் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. கும்பத்திற்கு 2 குண்டான பலன்களை பார்ப்போம். 2ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார். 2ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பம்சம், உங்கள் சொல்லிலே ஒரு உண்மை இருக்கும், ஒரு நேர்மை இருக்கும். தனப்பிராப்தி என்பது எப்போதும் உங்கள் உடன் பிறந்தது. 2ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய சந்தோஷத்தை, நண்பர்களை, உண்ணுகின்ற அறுசுவை உணவை, வியாபாரத்தை, நண்பர்களை, உங்கள் குடும்பத்தை, தனப்பிராப்தியை, படிக்கின்ற ஆர்வத்தை, சிந்தனை செய்யக்கூடிய அருளை, தெய்வ கடாட்சத்தை, எதிர்பாராத யோகத்தை என்று சகல விதமான சந்தோஷத்தையும் தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 2 கூடிய குரு பகவானே 10 இருந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல விஷயங்கள் ஏதோ உங்களுக்கு தனப்பிராப்தியின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியின் காரணமாக 2ஆம் வீட்டு பலன் எல்லா வகையிலும் நன்மையை தரும் என்பது 2ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. கும்பத்திற்கு 3 குண்டான பலன்களை பார்ப்போம். 3 கூடியவர் செவ்வாய் பகவான் வருகின்றார். 3ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பம்சம், நீங்கள் எதிலும் அஞ்சாதவர். ஒரு முடிவெடுத்தால் அதிலே தீர்மானமாக நிற்பீர்கள். உங்கள் இளையவர்களாக இருக்கக்கூடியவும் தைரியசாலியாக இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் விசேஷம். 3ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய வீரத்தை, தீரத்தை, காதலை, உங்களிடத்திலே பணிபுரியக்கூடியவர்களை, இளைய சகோதரத்தை, நண்பருடைய உதவியை குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 3 கூடியவர் ஆரம்பத்திலே 4 இருக்கின்றார். மேலே சொன்ன 3ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். பிறகு அவர் 5 சென்று சனி பகவான் பார்வை வாங்குவதனால் இளைய சகோதரர் மூலம் உங்களுக்கு வீண் வெறிய செலவுகளோ அல்லது கசப்புகளோ ஏதோ ஒரு வகையில் சங்கடங்கள் வரும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். கும்பத்திற்கு 4 குண்டான பலன்களை பார்ப்போம். 4ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்றார். 4ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பம்சம், உங்களுக்கு ஏற்கனவே வீடு, வண்டி, வாசல், வாகனம் அழகாக அமையும். உங்கள் தாயாரும் மிக அன்பானவராக இருப்பார் என்பதுதான் கூடுதல் விசேஷம். 4ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் வீடு, வண்டி, வாசல், வாகனம், இன்ப சுற்றுலா, உங்கள் உடல் நிலைமை, படிக்கின்ற ஆர்வம், உங்கள் தாயார் உடல்நிலை, மனநிலை என்று சகல விதமான இன்பத்துக்கும் உரிய இடம்தான் அந்த 4ஆம் வீட்டு அதிபதியும். 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் 10ஆம் தேதி வரை 2 உச்சம் பெற்று இருப்பதினாலும் மேலே சொன்ன நல்ல பலன்கள் மிக மிக அற்புதமாக அமையும். 10ஆம் தேதிக்கு பிறகு அவர் 3 வருவதினாலும் 4ஆம் வீட்டிற்கு 12 வருவதினாலும் 4ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு சுபவிரியங்கள் காத்திருக்கிறது என்பதுதான் நமக்கு 4ஆம் வீட்டு பலன் தெளிவாக தெரிவிக்கிறது. கும்பத்திற்கு 5 குண்டான பலன்களை பார்ப்போம். 5ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவான் வருகின்றார். 5ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம், உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்கள் ஏற்றால் அது 100% சரியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளும் அதி புத்திசாலியாக இருப்பார்கள் என்பதுதான் கூடுதல் சிறப்பு. 5ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேரன் பேத்திகள், உங்களுடைய மகிழ்ச்சி, திட்டங்கள், சந்தோஷம், பெரிய பேர் புகழ், தனப்பிராப்தி, தெய்வ கடாட்சம் என்று எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 5. அந்த 5 கூடியவர் ஆரம்பத்திலே 2 பிறகும் அவர் 3 இருப்பதினாலும், ஆனால் 5 சனி ராகு கேது சம்பந்தம் படுவதனால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு வீண் வெறிய செலவுகள் வரும் என்பது நமக்கு தெல்ல தெளிவாக 5ஆம் வீட்டு பலன் நமக்கு தெரிவிக்கிறது. கும்பத்திற்கு 6 குண்டான பலன்களை பார்ப்போம். 6ஆம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்றார். 6ஆம் வீட்டு அதிபதியாக சந்திர பகவான் வருகின்ற சிறப்பு, உங்களுக்கு வம்போ வழக்கு வட்டியோ கடனாக இருந்தால் உங்களுடைய உழைப்பின் மூலமாக நீங்கள் அது ரொம்ப எளிதாக வெல்வீர்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம். 6ஆம் வீடு வம்பு, வழக்கு, போட்டி, போராமை, கடன், உடல் நலிவு என்ற மைனஸ் பாயிண்டை குறிக்கக்கூடிய இடம். அது 4 கிரகம் 6ஆம் வீட்டை வைத்து பார்க்கும்போது அது உங்கள் பெரிய அளவில் பாதிக்காது என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. கும்பத்திற்கு 7 குண்டான பலன்களை பார்ப்போம். 7ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்றார். 7ஆம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் வருகின்ற
சிறப்பம்சம் ஆணாக இருந்தால் பெண், பெண்ணாக இருந்தால் ஆண் மிக கம்பீரமாகவும் நேர்மையாகவும் பக்தியுடன் இருப்பார்கள் என்பதுதான் அதனுடைய விசேஷம். 7ஆம் வீட்டு அதிபதி 3ல் உச்சம் பெற்று இருப்பதினாலும் 15ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4ல் வந்தாலும் குரு பகவானுடைய பார்வை பார்ப்பதனால் 7ஆம் வீட்டு பலன்கள் கணவன் மனைவி, நண்பர்கள், கூட்டு வியாபாரம், இன்ப சுற்றுலா, அரசாங்கத்தினுடைய ஆதரவு, வெளிநாடு செல்வது என்ற எல்லா விதமான நல்ல பலன்களும், திருமணம் ஆனவர்களுக்கு சந்தோஷத்தையும், திருமணத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கும் அற்புதமான திருமணம் யோகமும் 7ஆம் வீட்டின் மூலமாக மிக மிக அற்புதமாக அமையும் என்பது 7ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. கும்பத்திற்கு 8க்குண்டான பலன்களை பார்ப்போம். 8ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்றார். 8ஆம் வீட்டு அதிபதியாக புதன் பகவான் வருகின்ற சிறப்பம்சம் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பெரிய தனப்பிராப்தி வாழ்நாளில் வரும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விஷயம். 8ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் வம்பு, வழக்கு, கலவரம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், விபத்து என்று பலவிதமான நல்ல விஷயத்தையும் எதிர்பாராத தனப்பிராப்தியும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 8. அந்த 8 குடைவரை ஆரம்பத்திலே சுக்கிரனுடன் சேர்ந்து நீச்சபங்க ராஜயோகமாகி 8ஆம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுக்கு யோகமான தசாபுத்தி உங்கள் சொந்த ஜாதகத்தில் நடந்தால் எதிர்பாராத தனப்பிராப்தியும் வரலாம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனால் 3ஆம் தேதிக்கு பிறகு அந்த புதன் 3லும் பிறகு அவர் 4லும் வரும்பொழுது 8ஆம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான மைனஸ் பாயிண்ட்டும் நடக்காது என்பது 8ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. கும்பத்திற்கு 9க்குண்டான பலன்களை பார்ப்போம். 9ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்றார். 9ஆம் வீட்டு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் உங்களுக்கு கலையிலே ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும். உங்கள் தந்தையும் கலைத்துறையில் சம்பந்தம் உடையவர்களாகவோ இல்லது கலையில் மிகுந்த ஆர்வம் உடையவர்களாக இருப்பார் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 9ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் தந்தை, தந்தையினுடைய வர்க்கம், குலதெய்வத்தினுடைய அருள், மகானுடைய ஆசீர்வாதம், புனித யாத்திரை, புனித நீராடுதல், தான தர்மங்கள், தெய்வ காரியம் என்று சகல விதமான அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் 9. அந்த 9 கூடையவர் ஆரம்பத்தில் 2ல் உச்சம் பெற்றும் பிறகு அவர் 3ல் வந்தாலும் 9ஆம் வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன நல்ல பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். 9ஆம் வீட்டு பலன் தெய்வ கடாட்சத்தால் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும். கும்பத்திற்கு 10க்குண்டான பலன்களை பார்ப்போம். 10ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் வருகின்றார். 10ஆம் வீட்டு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் செய்கின்ற நீங்கள் தொழிலில் ஒரு புரட்சியும் ஒரு புதுமையும் நீங்கள் செய்வீர்கள் என்பதுதான் செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டு அதிபதியாக வரக்கூடிய விசேஷம். 10ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் செய்கின்ற தொழிலை குறிக்கும். பணிபுரிகள் இருந்தால் பணியும், தொழிலதிபர்களாக இருந்தால் தொழிலையும் குறிக்கும். வியாபாரம் பண்ணுவது, நண்பர்கள், இன்ப சுற்றுலா, பொன்பொருள் வாங்குவது, விற்பது, வெளிநாடுகளுக்கு செல்வது, சகல விதமான ராஜ்ய அந்தஸ்தையும் மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடம் தான் அந்த 10. அந்த 10ல் குருவும் இருக்கின்றார். 10ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாயும் நேருக்கு நேராக பார்ப்பதினால் தொழில் நீங்கள் கொடி கட்டி பரப்பீர்கள். ஆனால் 7ஆம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் 5க்கு சென்று சனி பகவான் பார்வையும் ராகுகேது சம்பந்தம் படுவதனால் தொழிலிலே போட்டியோ, போராமையோ, வம்போ, வழக்கோ ஏதோ ஒரு உங்களை பாதிக்கும். அதற்குண்டான தெய்வ வழிபாட்டை நீங்கள் முறையாக செய்து கொள்ளுங்கள். கும்பத்திற்கு 11க்குண்டான பலன்களை பார்ப்போம். 11 கூடையவர் குரு பகவான் வருகின்றார். 11ஆம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்ற சிறப்பு அம்சம் எதிலையும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியும் இயற்கையான தனப்பிராப்தியும் பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் வரும் என்பதுதான் அதனுடைய கூடுதல் சிறப்பு. 11ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரர்களை குறிக்கும், உங்கள் காதலையும் உங்கள் எண்ணங்களை குறிக்கும், பெரிய தனப்பிராப்தி, வியாபாரத்தை குறிக்கும், நண்பர்களால் பெரிய அதிர்ஷ்டத்தை குறிக்கும், மிக பெரிய வெற்றியும் பெரிய தனப்பிராப்தியும் செல்வாக்கியம் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 11. அந்த 11 கூடியவர் 10ல் இருப்பதினாலும் 7ஆம் தேதிக்கு பிறகு ராகு, கேது, சனி சம்பந்தப்படுவதனால் மூத்த சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மனசங்கடங்களோ அல்லது விரோதங்களோ வருவதற்கு வாய்ப்புள்ளது. அவரிடத்தில் நீங்கள் கட்டாயம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் என்பது 11ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. கும்பத்துக்கு 12க்குண்டான பலன்களை பார்ப்போம். 12க்குண்டானவர் சனி பகவானை வருகின்றார். 12ஆம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வருகின்ற சிறப்பம்சம் நீங்கள் உங்களுக்காக மட்டும் வாழாமல் இந்த மற்றவர்களுக்காகவும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்காகவும் நீங்கள் மனதார உழைத்து தொண்டு செய்வீர்கள் என்பதுதான் அதனுடைய கூடுதல் விசேஷம். 12ஆம் வீடு எதை குறிக்கும் என்றால் தான தர்மங்களை குறிக்கும், வீண் விரய செலவுகளை குறிக்கும், சுப விரயத்தை குறிக்கும், வெளிநாடு செல்வதை குறிக்கும், அயன சயன போகத்தை குறிக்கும். ஆக வீண் விரயத்தையும் சுப விரயத்தையும் குறிக்கக்கூடிய இடம் தான் அந்த 12. அந்த 12 கூடியவர் 11ல் இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகள் எல்லாம் சுப விரயங்களே ஆகும். இருந்தாலும் சனியும் செவ்வாயும் தொடர்பு இருப்பதினால் தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் அலைச்சலும் திருச்சிலும் வருவதற்கு வாய்ப்புள்ளது. கூடுமான அளவுக்கு நீங்கள் பயணத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், சிக்கனத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் 12ஆம் வீட்டு பலன் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. ஆக ஒட்டுமொத்தமாக சனி செவ்வாய் சம்பந்தத்தை தவிர்த்து பார்த்தால் மற்ற கிரகங்களுடைய, குறிப்பாக சுக்கிரனுடைய, புதன் கிரகங்களுடைய அனுகிரகத்தினால் ஒரு வெற்றி மாசமாகும், ஒரு சந்தோஷமான மாதமாகும் அமையும் என்பது மே மாத பலன் உங்களுக்கு தெளிவாக உணர்த்துகிறது. இப்பொழுது மே மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். குறிப்பாக இந்த சனி செவ்வாயினுடைய சம்பந்தத்தால் அனைவரும் முருக வழிபடுவது மகத்தான நல்ல பலன்களை தரும். குறிப்பாக கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் முருக வழிபாடும் நல்ல பலன்களை தரும். ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமியை வணங்குவதும் ராம மந்திரத்தை சொல்லுவதும் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றுவதும் மகத்தான நல்ல பலன்களை கட்டாயம் தரும் என்பதுதான் மே மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.